ராம் சீதா சீரியல் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம ராம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, சீதா உண்மையிலே தப்பு பண்ணியிருப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு எப்படி இது மாதிரி உணர்வு தோணுச்சுன்னு தெரில. ஆனால் உள்ளுணர்வு சீதா உண்மையில் தப்பு பண்ணியிருப்பாளாங்கிற மாதிரி தான் ராம் வந்து சிந்திக்கிறாங்க. படத்துக்கு வந்து மாலை போடுறாங்க நம்ம மீனாட்சி அம்மாவுக்கும் ஒரு பக்கம் மகாலட்சுமிக்கும். இதை பார்த்தோன்னு வந்து அர்ச்சனா வந்து சும்மா இருந்ததாக கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க நம்ம சீதா. தேவையில்லாமல் அங்கே சீன்றதுக்காக, ஏய் நீ போய் மகாலட்சுமி படத்துக்கு வந்து மாலை போடுற, நீ தானே அவளை அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லி மாலையை பிடிங்கி விட்டு எறிகிறாங்க. அப்படியா, சரி சரி, நிச்சயம் நம்ம மகாலட்சுமி சும்மாலாம் விட மாட்டாங்க. யார் பண்ணா என்ன பண்ணான்னு அவங்களுக்கு இன்னொரு தெரிஞ்சிருக்கோம். அவங்க யாரையோ ஒருத்தரை பழி வாங்காமல் விட மாட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். எழுதி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மகாலட்சுமி நீங்கள் பழி வாங்கியே ஆகணும். யார் பண்ணாங்களோ இன்றைக்கி நைட்டே வந்து எதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓவரா தும்பரா பேசுறியான்னு சொல்லி அர்ச்சனா வந்து சீதா கன்னத்திலே பொழிச்சு நான் அரைஞ்சிடுறாங்க. அந்த இடத்துல சமயம் வந்து முறைக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சீதா உமா வந்து கடுப்பாயிட்டாங்க. தேவையில்லாமல் என் பொண்ணை இப்போ எதுக்கு அடிச்சிங்க? திருப்பி எங்கள் சீதாவுக்கு வந்து அடிக்க தெரியாதுன்னு நினச்சிங்களா? உங்கள் வயசை வந்து இருக்கிற பக்குவத்துக்கு இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓவராக ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லி உமா வந்து கண்டிக்கிறாங்க. உன் வயசு மட்டும் அதிகமாக இல்லாமல் இருந்துருச்சு, உன்னை வந்து கன்னத்திலே பொழிச்சுன்னு அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, ராஜசேகருக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுமா, அவங்கள உண்டுலன்னு ஆக்கலாம். என்ன ராஜசேகருக்கு என்ன கொம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சுபாஷ். அப்படியா, எங்கள் அப்பா வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க எனக்கு நல்லாவே தெரியுது, உன்னால் இனிமேட்டு என்ன செஞ்சும் கிளிக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிடையே வந்து சீதா வந்து பேசுகிறாங்க. ஒன்று ராஜசேகருக்கு வந்து ஃபோன் அடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வாமா அர்ச்சனா, இனிமேட்டு நம்ம இருக்க வேணாம், எவன் வந்தா என்ன நான் பார்த்துக்கிறேன், என்னை மீறி யாரும் எதுவும் தொடக்கூட முடியாதுங்கிற மாதிரி ராஜசேகருக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப தில்லான ஆள் மாதிரி சுபாஷ் வந்து பேசுகிறாங்க. ராஜசேகர் வந்தோன்னே பம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃப்ளோவில் சொன்னதுக்கு அடுத்த சீன்லேயே ராஜசேகர் இங்கே வராங்க, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சுபாஷ், என்னாச்சு சம்மந்தி, திடீர்னு கோபமாக வந்திருக்கீங்க ஊர்லேருந்து? இந்த வீட்டில் அநியாயம் நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு, அதான் இந்த வீட்டில் அடிக்கடி நடக்குது. என்ன விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் புரியலன்னு துரை வந்து காமெடி பண்ணுறாங்க. அந்த இடத்துல துரை காமெடி பண்ணாதீங்க, ரொம்ப சீரியஸாக வந்திருக்கேன். நீங்கள் சீரியஸே ஆக மாட்டீங்க, நீங்கள் ஆனீங்கன்னா வில்லங்க ரொம்ப பெருசாக இருக்கும் போல இருக்குது. எனக்கு என்னமோ சுபாஷ் தான் பம்புறதை பார்த்தா சுபாஷ் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சிச்சு. சுபாஷே நீ தான் மகாலட்சுமி அனுப்பிச்சி வச்சதில்ல, மாட்டிக்கிட்ட போல இருக்குது, அதனால தான் வந்திருக்காரோ. துரை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னொன்னா அமைதியாக இருக்காங்க. அர்ச்சனா வந்து சீதா வந்து அடிச்சிருக்கா, என்ன நினச்சான்னு தெரில, ஆனால் அடிக்கலைண்ணே, செல்லமாக வந்து தட்டி கொடுத்துருக்கா. அப்போனா தூரம் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ராஜசேகர், உங்கள் பாணியில் வந்து இவன் கன்னத்துலேயும் வந்து லைட்டாக வந்து தட்டுங்க, கன்னத்தை மட்டும் தட்டாதீங்க, உடம்பையே தட்டுங்க, இவன் வந்து சிரிச்ச முகமாக தான் இருப்பான், இடிச்ச புளி மாதிரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க துரை அந்த இடத்துல. ஆனால் சீதா தப்பு பண்ணா, அதனால் மாலை வந்து போட்டா, இதை வந்து அர்ச்சனாவால் ஏற்றுக்க முடியல. நீ ஏன் அமுச்சு வச்சுட்டு இப்படி மாலை போடுறேன்னு சொன்னனால மாலையை தூக்கி விட்டெறிஞ்சா, ஏன் அர்ச்சனா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி சேதுராமன் வந்து கண்டிக்கிறாங்க நம்ம அர்ச்சனாவை. இந்த வீட்டில் மகாலட்சுமிக்கு அப்புறம் நான் தான் எல்லாமே பார்த்துப்பேன்னு பார்த்தா, நீங்கள் எதுவுமே வந்து எனக்கு மதிப்பு மரியாதை எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உன் வாயிலே வந்திருக்கு, அப்போனா மகாலட்சுமிக்கு அப்புறம் எல்லாம் நீ தான் நினச்சி தான் இப்படி ஒன்று செஞ்சியா? உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கா, என் தங்கச்சி அளவுக்கு என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி துரை வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அர்ச்சனா. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ராஜசேகர் நீங்கள் வந்தீங்கன்னா நான் பயந்துருவேண்ணா. சீதா தப்பு பண்ணியிருக்கா, ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கிற நம்ம ராமியை வந்து கைது பண்ணியிருக்கான் சீதாவை. அப்படி இருக்க சூழ்நிலை நீங்களாம் பிரச்சனை பண்ணி அவன் மனசை வந்து கலைச்சி சீதா வெளியில் கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறீங்க. முதல்ல சீதா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அதான் ராமுக்கு வந்து விவாகரத்து பத்திரம் கொடுத்தாச்சு இல்லைம்மா, நீ எதுக்குமா அந்த வீட்டில் தேவையில்லாமல் இருக்க, மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தாத, நான் கண்டிப்பாக வந்து உன்னை மீட்டு எடுத்துடுறேம்மா. இந்த கேஸ் தப்புன்னு நான் நிரூபித்து காட்டி ராமோட மூஞ்சில் கரிப்பு சாப்பிட மாட்டேன். ஆதாரத்தை பின்னாடி மட்டும் போகக்கூடாது, அந்த ஆதாரம் உண்மையிலே இவங்க செஞ்சுருப்பாங்களா இல்லையான்னு மனசாட்சிப்படி நடந்துக்கணும். ஆதாரம் மட்டும் எந்த கேஸ்லையும் வந்து ஜெயிக்காது மிஸ்டர் ஐபிஎஸ் ராம். அதை விட மனசாட்சிப்படி எது சரி எது தப்புன்னு எடை போட தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் போலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே திறமை வந்துடும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், ஆதாரத்தை பார்த்த மாதிரி செம்மறி ஆடு மாதிரி ஓடினா போதுமா? ஆதாரம் முக்கியம்தான் கேஸுக்கு. ஆனால் இவங்க தப்பு பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு சொல்லி விசாரணை பண்ணோம். அவங்கக்கிட்ட இருக்கிற தரப்பை வந்து கேட்கணும். அதுபடி அவங்க என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டி கழித்து பார்த்து நம்மளே ஸ்கெட்சு போட்டு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டாக இல்லையான்னு அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் மட்டும் இஷ்டத்துக்கு பண்ணால் சரி வருமா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராஜசேகர் வந்து ராம, அங்கிள் தேவையெல்லாம் பேசாதீங்க, எங்கள் அப்பா கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்காங்க,
உங்களுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேன்னு சொல்லி ராமு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அந்த இடத்துல. சுபாஷ் வந்து ஃபோன் மேலே ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ரவுடி பசங்க தான் கால் பண்ணுறாங்க. என்ன இவன் இவங்ககிட்டேருந்து பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. மகாலட்சுமி அனுப்பிச்ச உடனே இவன்ட்ட வந்து பணத்தை வந்து கேட்டிருக்கணும். இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான். கொடுத்த பணத்தை வந்து தரமாட்டேன்னு சொல்லுவான் போல இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அந்த ரவுடிங்களாம். கொஞ்சம் தூரம் தனியாக வந்ததுக்கப்புறமேட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற போல இருக்கு. என்கிட்டயே பிரச்சனை பண்ணலான்னு பார்த்துட்டியா? மகாலட்சுமியை அனுப்பிச்சி வச்சுட்டேன். நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம். உன் கதையை வந்து இப்பயே நான் முடிச்சு வச்சுருவேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்தா எனக்கு நான் பயம் நினச்சியா? என்னை சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? என்னோட ராமே வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான். அவனை மீறி உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. அந்த ராமே வந்து யார் குற்றவாளின்னு கூட கண்டுபிடிக்காம சீதாவை வந்து கைது பண்ணியிருக்கானா? அவன் எவ்வளோ பெரிய புத்திசாலி எனக்கு நல்லாவே தெரியும். ராம் வச்சு ப்ளே பண்ணுறியா? உன் வீட்டுக்குள்ளே எப்படி வரணும், எப்படி போகணும், கேமரா முன்னாடி எப்படி வந்து நடந்துக்கணும் எல்லாமே தெரியும். என் மூஞ்சியே வந்து ரிஜிஸ்டர்ட் ஆகாத அளவுக்கு நான் உன் கதையை முடிச்சு காட்டுட்டா? ஏடா என்னை பார்த்தா என்ன சாதாரண பையன்? நீ சொன்ன பயந்துருன்னு நினச்சியா? நான் வந்து மிகப்பெரிய ரவுடிடா. என் ஆட்டமே இனிமேட்டு தாண்டா ஆரம்பங்கிற மாதிரி அந்த ரவுடி வந்து மிரட்டுறாங்க. என் கையால் தாண்டா அவன் நீ போகிற. இன்றைக்கி நைட்டே நீ வந்து உஷாராக இருந்துக்க. நான் உன் கதையை வந்து முடிச்சிடுவேன். உன்னை போல் 1000 பேரை பார்த்தவன்டா. நீ சும்மா வந்து உப்புக்கு சப்பானியாக வந்து இருக்கலாம். ஆனால் என் மேலெலாம் உன்னால் கை வைக்கவே முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சுபாஷ் கொஞ்சம் ஓவராகவே வந்து பேசுகிறாங்க. எந்த தைரியத்தில் பேசுனாங்கன்னு தெரியல. அந்த இடத்துல சீதா வந்து ராம் முன்னாடி நிற்கிறாங்க. பாஸ் என்ன பாஸ், எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் உங்கள் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்கா? உண்மையை சொன்னால் கஷ்டமாக தான் பாஸ் இருக்கும். நான் அவங்களே விவாகரத்து கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களா? சீதா, நான் இப்பயும் சொல்கிறேன், உன் மேலே மதிப்பு மரியாதை, நீ இது மாதிரி செஞ்சதுக்கான கால அவகாசம் எல்லாம் வந்து எடுத்திருக்க. அது எல்லாமே தெளிவாக தெரியுது. இவ்வளோ எவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் தெரியுமா நீ போட்டிருக்க? அப்படி இருக்க சூழ்நிலை நீ வந்து வேணும்னு செஞ்ச நான் சொல்லவே இல்லை. இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்குது. அது எல்லாமே தெரியுது. மகா சித்தி வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க. எமோஷனல் ஆகிட்டேன். தப்பு பண்ணுன்னு சொல்லி நான் உனக்கு மன்னிச்சு 2 வருஷம் 3 வருஷம் தண்டனையை வந்து குறைச்சி கொடுக்குறேன். ஆனால் இன்னொரு பக்கம் நீ தப்பு பண்ணலன்னா சொல்லாத. எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது மனசில். என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு பண்ணேன் ஒத்துக்க போறியா இல்லையா? எனக்கு அதுதான் மனசு வந்து வலிக்குது. இன்னமும் வந்து குற்ற உணர்ச்சியாக இல்லாமல் இருக்குது. எனக்கே கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமியை அது மாதிரி அனுப்பிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் எப்படி பாஸ் வந்து நிம்மதியாக இருக்க முடியும் குற்ற உணர்ச்சி இல்லாமல்? நான் எந்த விதத்துலையும் தப்பு பண்ணவே இல்லை. என்ன நீங்கள் நம்பவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி சீதா வந்து ஆதங்கப்பட்டு பேசுகிறாங்க. என்னது நீ தப்பு பண்ணலையா? பாஸ் என்னை பார்த்து பேசுங்க பாஸ். நீங்கள் என்ன எங்கேயோ பார்த்து பேசுகிறீங்க? உங்களுக்கு நான் தான் தப்பு பண்ண ஆளுன்னு உங்களுக்கு தெரியுதா? எனக்கு சுத்தமாக வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா எப்போதும் நீங்கள் தான் ஆறுதலாக வந்து பேசுவீங்க. சீதா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு. இப்போ நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என் பேச்சை நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன பாஸ் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சீதா வந்து கேட்டோன்னே எதுவுமே சொல்ல முடியாது மௌனமாக இருக்காங்க. வெயிட் பண்ணி